பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த கிருபை நிறைந்த மகிமையான நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளில் எங்கள் அன்பு மகன் எப்ராஹிமுடைய பிறந்த நாளிலே என்னுடைய அழைப்பை ஏற்று கடந்து வந்த எல்லா தேவ ஜனங்களுக்காக, நண்பர்களுக்காய், உறவினர்களுக்காய் நான் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? இந்த கடைசி ஜெப நேரத்துல ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. அந்நாள் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்த போது அந்நாளுக்கு அதிசயம் செய்த ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே தேவ சமூகத்திலே கர்த்தர் தெரிந்து கொண்ட இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அதிசயம் செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு இருக்கீங்க? இன்றைக்கு தேவனுடைய மகிமை இங்கே இறங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய பிரச்சனை இங்கே இறங்கி கொண்டிருக்கிறது. குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபித்த அந்நாளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தாரே. எத்தனை தாய்மார் இங்கே குழந்தை இல்லாம இருக்கிறீங்க? எத்தனை பாட்டிமார் இன்றைக்கு தன்னுடைய குழந்தைக்காய் ஜெபிக்கும்படி கடந்து வந்திருக்கிறீங்க? எத்தனை பெற்றோர் இன்றைக்கு தன்னுடைய பிள்ளையை திருமணம் செய்து கொடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாதபடிக்கு ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். தேவன் எனக்கு வாக்கு அருளினார், அவர் அந்த பிரகாரமே செய்தார் என்று தேவ மனிதன் சொன்னது போல இந்த ராத்திரி வேளையிலே அற்புதங்களை செய்கிற தேவன் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். அதிசயங்களை செய்கிற தேவன் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். ஓ, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஏழை ஊழியக்காரரை நினைத்து ஆமென், இந்த சந்தோஷமான நிகழ்ச்சியிலே பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி மன வாஞ்சையோடு கூட கடந்து வந்து ஆண்டவரே மகனை வாழ்த்தி ஆண்டவரை மனப்பூர்வமாய் ஜெபித்த இதோ உம்முடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அமர்ந்திருந்து நின்று கொண்டு ஆண்டவரே பாரத்தோடு நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த ராத்திரி வேளையில் ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு அதிசயம் நடப்பதாக. இவர்கள் ஒவ்வொருவருக்கு அற்புதங்களை செய்வதற்கு என் தேவனாகி கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறீரப்பா. இப்போதே வானங்கள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட கற்பங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. அடுத்த முறை என்னுடைய மகனுடைய பிறந்த நாளை கொண்டாடும்படி கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார்கள். அந்த பிறந்த நாளிலே இன்றைக்கு குழந்தை இல்லாத தம்பதியினர் வந்து ஆண்டவரே சாட்சி சொல்லத்தக்கதாக அடைப்பட்ட கற்பங்களை இப்போதே இயேசுவின் நாமத்தில் திறக்கிறேன். தேவ மகிமை இறங்கி வருகிறபடி நான் சொல்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறபடி நான் சொல்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரை சொல்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை சொல்கிறோம். தேவ மகிமை இறங்கி வருகிறது. அடைக்கப்பட்ட கற்பங்களை கர்த்தர் திறக்கிறார். அடைக்கப்பட்ட கற்பங்களை கர்த்தர் திறக்கிறார். விசேஷித்த விதமாக இதோ திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கிற தேவ பிள்ளைகளின் திருமணத்தில் தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஒரு அற்புதம் நடக்கட்டும் ராஜா, ஒரு அதிசயம் நடக்கட்டும் ராஜா. என் தேவனுடைய கரம் இப்போதே இறங்கி வருவதாக. இதோ என் பிள்ளைக்கு திருமண காரியம் கைகூடி வரவில்லை என்று கலங்கி இதற்கு கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பெற்றோருக்காய் ஜெபிக்கிறப்பா. உன் ஜெபத்துக்கு இன்றைக்கு பதில் தருகிற தேவன் அல்லவா. உன் கண்ணீரை கண்டு உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொன்னீர்கள். இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே விண்ணப்பத்தை கேட்கிறவர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தர் இதோ ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாய்மாருடைய ஜெபத்துக்கும் என் தேவன் பதில் கொடுப்பீராக. இந்த நேரம் அற்புதத்தின் நேரமாய் மாறுவதாக. இந்த ராத்திரி அற்புதத்தின் ராத்திரியாய் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, குழந்தைகளுடைய பலவீனத்தின் நிமித்தமாக என் குழந்தை அடிக்கடி பலவீனப்படுகிறானே, என் குழந்தைக்கு அடிக்கடி போராட்டங்கள் ஏற்படுகிறது. ஒரு ஞானமுள்ள பிள்ளையின் பிள்ளை இல்லையே, என் பிள்ளைக்கு ஏராளமான நெருக்கங்கள் இருக்கிறது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற பெற்றோருக்காக ஜெபிக்கிறப்பா. இப்போதே அவர்கள் பிள்ளைகளுக்கு தொடுவீராக. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று சொன்னது போல ஓ தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார் என்ற வார்த்தையின்படி இந்த நாள் முதல் கொண்டு கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்துவீராக. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. உமது அன்பினால் நிரப்புங்க ராஜா, உமது வல்லமையினால் நிரப்புங்க ராஜா, உமது கிருபையினால் நிரப்புங்க ராஜா. என் தேவனுடைய அபிஷேகம் வெளிப்படுவதாக, என் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக, என் தேவனுடைய கரம் வெளிப்படுவதாக. இன்றைக்கு இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிற அநேக பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கான தேவைகள் நிமித்தமாய் கலங்கி போய் ஆண்டவரே என் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு தேவையான பணம் இல்லையே, என் பிள்ளைகளுக்கு தேவையான ஆண்டவரே ஆரோக்கியம் இல்லை என்று சொல்லி கலங்கி நிற்பார்கள். என் தேவனை தொடுவீராக, அதிசயம் செய்வீராக ராஜா. இப்போதே பண தேவை நிமித்தமாய், பொருளாதார நெருக்கடி நிமித்தமாய் கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வீட்டை என் தேவன் கட்டுவீராக. அவர்கள் தேவைகளை சந்திப்பீராக. நல்ல தொழில் இல்லாதபடி
சில கடன் பாரங்களோடு போராடி கொண்டிருக்கிற ஆவியை உணர்கிறேன். அவர் இந்த கடன் பிரச்சனையில் வெளியே வர முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இப்போது என் தேவன் இவர்களுக்கு அதிசயம் செய்வீராக. அன்றைக்கு வனாந்தரத்தில் கதறி அழுது கொண்டிருந்த ஆகாருக்காக ஒரு ஊற்றை வெளிப்பட பண்ணினீரே. அவள் கண்களை திறந்ததை காண்பிக்கிறப்பா. இப்போதே உடைய பிள்ளைகளுக்காக நீ செய்த அதிசயத்தை காணும்படியாக இவர்கள் கண்களை திறப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஒரு அதிசயம் நடப்பதாக. இந்த இடத்துல ஒருவேளை பலவீனத்தோடு வியாதியோடு கட்டுகளோடு உபத்திரவங்களோடு வந்திருப்பார்கள். தகப்பனே உடைய சமூகத்தில் இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் கடந்து வந்திருக்கிற இவர்கள் இங்கிருந்து போகும்போது வியாதியோடு போகக்கூடாது, அவர்கள் பலவீனத்தோடு போகக்கூடாது. என் தேவனாக கத்திரவர்களை கொண்டுவீராக. இப்போது வியாதிகள் மறைவதாக, கட்டிகள் மறைவதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஹல்லேலூயா. இந்த இடத்தில் கூட பரிசுத்த ஆவியானவர் மகிமையால் அசைவாடி கொண்டிருக்கிறபடியாலே இப்போது பரிசுத்த ஆவி அபிஷேகத்துக்காக மன்றாடுகிறவர்கள் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருவீராக. பரிசுத்த ஆவி உண்மையில் வரும். உன்னதமானவருடைய வல்லமை உண்மையில் நிழலிடும். ஆதலால் உன்னுடைய பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொன்னீர்கள். இப்போது கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகள் மீது அசைவாடி அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவர்களுக்குள்ளே உருவாகுவதற்காக கிரியை நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இவ்வளவு சிரமங்கள் மத்தியிலே இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு கடந்து வந்திருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே நேசித்து கர்த்தருடைய ஊழியக்காரன் என்கிற நிலையிலே எங்களை நேசித்து எங்களிடத்துல அன்பு கூர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் தந்த உம்முடைய பிள்ளைகளை, நீர் தந்த சொந்தங்கள், கல்வாரி இரத்தத்தினால் உண்டான இரத்தத்தின் இரத்தங்கள் அப்பா. ஆண்டவரே எங்களை நேசித்து அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் என்று சொல்ல போது ஆண்டவரே அப்பா நீர் தெரிந்து கொண்டு ஆண்டவரே எங்கள் மீது அன்பு வைத்திருக்கிற பிரியம் வைத்திருக்கிற பிள்ளைகளை நீர் அழைத்து கொண்டு வந்தீரே ராஜா. ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் என் குடும்பத்தோடு இணைந்து மனப்பூர்வமாக இவர்களை வாழ்த்துகிறேனப்பா. என் தேவன் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். இந்த வார்த்தையின்படி என் தேவனுடைய ஆசீர்வாதம் இதோ இந்த நாள் கடந்து வந்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலோ குடும்பத்தில் நிறைவாய் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன். மனப்பூர்வமாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நிரப்படி ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஊழியத்துல எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் அப்பா நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இது எங்களால் உண்டானது அல்ல ராஜா. ஆண்டவரே ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்தேன் என்று சொன்னீர். அதே போல அடிமை அழைத்து எங்களை குடும்பமாய் தெரிந்து கொண்டீர். ஆண்டவரே ஏற்ற வேளையில அருமையான ஒரு மனைவியை கொடுத்தீர். சரியான நேரத்தில் ஆண்டவரே அன்பான ஒரு மகனை கொடுத்தீர் அப்பா. ஆமென். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா ஒப்பு கொடுத்தது போல நாங்களும் குடும்பமாய் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். உயிருள்ள நாளெல்லாம் ஆண்டவரே பணத்துக்கோ பொண்ணுக்கோ பொருளுக்கோ உலக ஆஸ்திக்கோ அந்தஸ்துக்கோ மனுஷர்களுக்கு அடிமைப்படாதபடி ஆண்டவரே அப்பா ஜீவன் உள்ள நாளெல்லாம் நாங்கள் உமக்கே ஊழியம் செய்ய உமது நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் அப்பா உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே.